பாண்டிச்சேரி வந்தாச்சு. பாண்டிச்சேரியை புதுச்சேரியாக மாற்றிருக்காங்க பார்த்துக்கோங்க. தெரியுது இந்த மூடு. டைம் பார்த்தீங்கன்னா கால் மார்னிங் 7 மணி. பாண்டிச்சேரி என்ட்ரி ஆகிட்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரூம் பார்த்தாச்சு. ரூம் ப்ரைஸு தேடி கண்டுபிடிச்சா அப்போ கடைசியில் ஒரு கிடச்சிருச்சு. ரூமு ஒரு 42 இன்ச் டிவி, ஹாலில் ஏசி, அப்புறம் ரூம்லேயே ஏசி, ஃபேனு, எக்ஸ்ட்ரா பெட்டு. ஓகே, 2 BHK மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க, பாட்டில் வேணால் வச்சுக்கலாம். சூப்பர். ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பசங்க நாங்கள் இல்லை. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ எல்லாமே இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ மார்னிங்கு. ரூம் ஓகே, நல்லா இருக்குது. ரேட் தான் கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். 4000 வருது. 4500 சொன்னாங்க, நாங்கள் ஃபைனலாக 4000 முடிச்சோம். மற்றபடி வெளியே இது இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூல் இங்கேயே இருக்குது. ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே குளிச்சிக்கலாம். இது இன்னொன்று என்னென்னா, கப்பலை வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நாங்கள் பேச்சுலர்ஸ் தான் எங்களுக்கு இதெல்லாம் கப்பலில் வர வேண்டிய ஸ்பாட்டு. ஆமாம், பக்கத்துலேயே ஒரு கப்பல், சுற்றி கப்பல்ஸ் தான் இருக்காங்க. ஆமாம், நாங்கள் மட்டும்தான் பேச்சுலர்ஸு. எங்கள் நேரம் அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணே. ஆமாடா. சரி, ஓகே. ஒருத்த பாடியை உள்ள ஒருத்த வண்டியில் கிடக்கா, அவங்க பார்க்கலாம் வாங்க. வச்சு ஒருத்தன் கிடக்குறான் கீழே. அவனா பேஷண்ட் ஆயிடுவான். ஏன்டா என்னாச்சு? 4000 ஃபைனல் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு மேலே கம்மி பண்ண மாட்டேன்ட்டான். ரூம் நல்லா இருக்கு, பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூலு, நல்ல தண்ணி. எப்போ டூர் வந்தாலும் இவன் பேஷண்ட் ஆகிற முதல் இவன் மட்டும் படுத்து குத்தமாடா. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். யாரு என்ன பேஷண்ட்? பி நம்பர் 1 பேஷண்ட் குத்தமாடா. 2 டோர் விட்டுருவான். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். லக்கேஜில் எடுத்துட்டு உள்ள வச்சுட்டு நாங்கள் வரோம். நம்ம தங்கிக்கிற ரூம் அதுக்கு பின்னாடி தான் இருக்குது. அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா பீச்சு. இது இங்கே குளிச்சுட்டு ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்க போகிறோம். செமையாக இருக்கும். இது எந்த பீச்சுன்னு தெரில, தெரிஞ்சால் டேக் பண்ணுறேன். ஓகேங்களா? கடலில் தான் குளிக்க விடலை. ஸோ அதனால் ரெசார்ட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்கோம். ஆழம் பார்த்தீங்கன்னா கழுத்து அளவுக்கு இருக்குது. கழுத்து அளவுக்கு எங்கே எந்திரி முடியல. சரி, 2 பேரும் எந்திரிங்க. அவ்வளோ என்ன ஆளுன்னு நான் பார்க்குறேன். தெரியலன்னா உள்ள வந்து ஆழம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆழமே முட்டி அளவு தான் இருக்குது. கரெக்டாக 5 நிமிஷம் குளிச்ச கடல்ல போலீஸ்கார விரட்டி விட்டான். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. இதுதான் நம்ம கடைசி ஆயிடுச்சுன்னு சொல்லி இதை குளிக்க வந்துட்டோம். அதுவும் கரெக்டாக குளிக்க மாட்டேங்கிறேன். நம்ம ரூம் போட்டு தண்ணி ஸ்விம்மிங் பூல். யார் வந்தாலும் நம்ம காசு வாங்கிக்குவோம். அது வாங்குவேன் நல்லா. காசு நல்லா வாங்குவேன். காசு வாங்க நல்லா. நான் வினித் சார் தண்ணியில் படுக்கிறாரு. தண்ணியில் மறக்க வரதான் இதான் அர்த்தம். தலைக்கு சப்போர்ட் கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கு. பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ சிக்னலில் வெயிட் பண்ணிட்டு வரோம். ஸ்ட்ரைட்டாக வந்து கோயம்புத்தூர் தான். இங்கே பெருசாக சுற்றி பார்க்க ஒன்றும் இல்லை. நீங்கள் இருந்து பார்க்கலாம் நினச்சோம். பேர்ட்ஸ் பார்க்கையும் இதுவும் பேர்ட்ஸ் பார்க்க ஒன்றும் பெருசாக இல்லை. அப்புறம் ஆரவில் அந்த சவுண்டு இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா சவுண்டு ஹில் அந்த இதுவும் நல்லா இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அது விருப்பம் இல்லை. நாங்கள் போன நேரத்தில் அது இல்லை. பட் ஆனால் போய் பார்த்தா தெரியும். எனக்கு தெரிஞ்சு அது 2 ஒர்த்தாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சவுண்டு ஹில்லும் சவுண்ட் ஃபாரஸ்ட்டும். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் ரிலேட்டடான
இந்த இதை போய் பாருங்கள் பார்க்க. ஸோ எனக்கு கேட்டால் அது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் ஒன்றும் பெருசாக இந்த 2-3 நாளில் பிளான் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரி வராதிங்க. ஏன்னா ஒரே நாளில் முடிஞ்சிடும். நாங்கள் போன நேரமாக என்னன்னு தெரில, இத்தனைக்கும் சண்டே தான் போனோம். எல்லா பக்கமே கூட்டமே இல்லை. பேர்ட்ஸ் பார்க்கில் நிறையா இந்த எப்படி சொல்கிறது, நார்மல் கிளி அந்த மாதிரி தான் இருந்தது. பெருசாகவும் ஒன்றும் இல்லை. நம்ம எதிர்பார்த்து போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயமே அந்த பேர்ட்ஸ் பார்க்கில் இல்லை. ஸோ அதுவும் ஃபீஸும் ஜாஸ்தி தான். 250 ரூபா சொன்னாங்களா? 150. 150 ரூபா சொன்னாங்க பர் ஹெட்டுக்கு. இருந்தது ஒரு 4 பறவை தான். அதுலேயே அந்த 4 பறவை மட்டும்தான் உட்காரும் மேலே. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபீட் பண்ணுறதா இருந்தால் ஃபீட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. பாண்டிச்சேரி ஒன்றும் பெருசாக சுற்றி பார்க்குற இடம் இல்லை. அப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா போல கிளம்பிக்கிங்க, ஜாலியாக இருந்துட்டு ஜூஸ் குடிக்க வேணா வரலாம். எப்போ பார்த்தாலும் அதே நினப்பு. ஊர் சுற்றலாம், சன்ரைஸ் பார்க்கலாம். நாங்கள் 2 நாளும் ட்ரை பண்ணோம். 2 நாளும் சன்ரைஸ் பார்க்க முடியல. ஏன்னா நம்ம முகர கட்ட அப்படி அது வந்து கீழே தண்ணியிலேருந்து வரல, எல்லாமே இதில் வானத்து மூலியமாக வந்து வருது. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கும் பார்க்க முடியல. ஸோ அதுவுமே எல்லா டைமும் பார்க்க முடியாது. அது எங்கள் நேரத்துக்கு ஒரு தடவை கூட இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதிசயமாக நாங்கள் பார்த்தது எங்கன்னா லே லடாக்கில் சன்ரைஸ் பார்த்தோம். அது 2 மலைக்கு நடுவில். ஸோ அது ஒன்று தான் எங்களுக்கு நாங்கள் பார்த்த சன்ரைஸ். ஒரே ஒரு ஸ்பாட், மிச்சம் எதுவுமே பெருசாக பார்க்கல நாங்கள் சன்ரைஸே. ஸோ மிச்சடிக்கு அவ்வளோதான். நீங்கள் இந்த வீடியோ வரும், ஸ்டே டியூனாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் டங்குன்னு ஒரு அடி, டமான்னு ஒரு அடி, அவ்வளோதான். தேங்க்யூ, பாய்.